முதலியார்பேட்டையில் வெற்றி பெறுவது நிச்சயம், இல்லையேல் நாட்டை விட்டு வெளியேறுவேன். பாஜக வேட்பாளர் ஜான்குமார் சவால். திராவிட கட்சிகளும் கம்யூனிஸ்டுகளும் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் என்பதற்கு புதுச்சேரியே சிறந்த உதாரணம். பாஜக தலைவர் வானதி சீனிவாசன் பேச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஏகேஆர் தேசிய மக்கள் கட்சி ஆதரவு கடிதம். விட்டுக் கொடுக்காத மனப்போக்கினால் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பலவீனமடைந்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோபாலகிருஷ்ணன் சில விமர்சனம். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் பாஜக சார்பில் வேட்பாளராக போட்டியிடும் ஜான்குமார் முதலியார்பேட்டை தொகுதியில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்றும், இல்லை என்றால் நாட்டை விட்டே செல்வேன் எனவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் பாஜக அமைச்சர் ஜான்குமார் என்ற செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், திமுக வேட்பாளர் சம்பத் வேண்டுமானாலும் சவால் விடட்டும், நான் வெற்றி பெற இல்லை என்றால் நாட்டை விட்டே செல்வேன், 100% வெற்றி பெறுவேன், தொகுதியை விட்டு வந்தார் என கூறுவார்கள். நான் ஒரு வியாபாரி என்பார்கள். எல்லாவற்றுக்கும் தேர்தல் முடிவில் மே 4ஆம் தேதி தெரியவரும். மீண்டும் ரங்கசாமி முதலமைச்சர் ஆவார் என்பது எழுதப்பட விதி. ஆன்மீக சுற்றுலாவிற்கு அவர் சென்று வந்தன விளைவு இது. புதுச்சேரியில் பாஜக ஆட்சி வர வேண்டும். அதற்கு பிரதமர் கூறியது போல முதலமைச்சராக ரங்கசாமி வருவார். தனக்கு அமைச்சர் பதவி கொடுத்தால் ஏற்றுக்கொள்வேன், நானாக கேட்க மாட்டேன் என ஜான்குமார் தெரிவித்தார். 2029 நாடாளுமன்ற தேர்தலில் பெண்களுக்கு 33% இட ஒதுக்கீடு உறுதி செய்யப்படும் என புதுச்சேரியில் வானதி சீனிவாச பிரகடனம் செய்துள்ளார். புதுச்சேரியில் தற்போது நடைபெற்று வரும் அரசியல் களம் விறுவிறுப்படைந்துள்ள நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான வானதி சீனிவாசன் முக்கிய பிரகடனம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் அரசு மீண்டும் தொடர வேண்டும் என்பதற்காக புதுச்சேரி முதலமைச்சர் தலைமையிலான லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகளுடன் இணைந்து இந்த கூட்டணியானது தேர்தலை சந்திக்கிறது. புதுச்சேரி போன்ற ஒரு சிறிய மாநிலம் முழுமையான வளர்ச்சியை அடைய வேண்டுமானால் மத்திய அரசின் உதவி மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்ட அவர், இந்த ஆட்சி தொடரும் பட்சத்தில் 10,000 கோடிகளை வாரி வழங்க பிரதமர் நரேந்திர மோடி தயாராக உள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக பெண்களை மையப்படுத்திய திட்டங்கள் குறித்து மகளிர் அணியினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் விளக்கி வருகின்றனர். மேலும் புதுச்சேரியில் நிலவும் அரசியல் சூழல் குறித்து பேசிய அவர், இங்கு ஹிந்தி கூட்டணி மட்டுமே இயங்கி வருவதாகவும், திராவிட கட்சிகளும் கம்யூனிஸ்டுகளும் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் என்பதற்கு புதுச்சேரியை சிறந்த உதாரணம் என்று சாட்டினார். அண்டை மாநிலமான கேரளாவில் தேர்தல் நடப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். கோயம்புத்தூரை சேர்ந்தவர் என்ற முறையில் அந்த மக்களுக்கும் தனது பாராட்டுகளையும் தெரிவித்த வானதி சீனிவாசன், தங்கள் கட்சி படிப்படியாக முன்னேறி வருவதாக குறிப்பிட்டார். எதிர்கால திட்டங்கள் குறித்து பேசுகையில், வரும் 2029ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும், அதற்கான பணிகளுக்கு பெண்களை தயார்படுத்துவதே கட்சியின் தற்போதைய முக்கிய வேலை என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். எந்தெந்த தொகுதிகளில் யார் போட்டியிடுவார் என்பது குறித்து கட்சி தலைமை முறைப்படி அறிவிக்கும் என்று அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். புதுச்சேரியை மாநில அந்தஸ்து பெற்றுத்தரும் நோக்கில் பாஜக தலைமையிலான NDA கூட்டணிக்கு ஏகேஆர் தேசிய மக்கள் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு அளித்து பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கத்தை சந்தித்து ஆதரவு கடிதத்தை வழங்கினார். வருகின்ற 2026 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாநிலத்தின் நீண்ட நாள் கோரிக்கையாக புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தரும் நோக்கிலும் ஒட்டுமொத்த வளர்ச்சி மற்றும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு ஏகேஆர் தேசிய மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தனது முழுமையான மற்றும் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்க முடிவு செய்துள்ளது. இதனையடுத்து புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி ஊடக மையத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கட்சியின் நிறுவன தலைவர் AK ராஜசேகர் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கத்தை நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வ ஆதரவு கடிதத்தை வழங்கினார். இந்த நிகழ்வில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான தேவநாதன், கந்தவேலு, சத்யநாராயணன், பிரகாஷ், சக்திவேலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் பல்வேறு அணி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்களும் நிகழ்வில் பங்கேற்றனர். இதுகுறித்து தலைவர் AK ராஜசேகர் தெரிவித்தது போது, புதுச்சேரி மாநிலத்தின் உரிமைகளை பாதுகாக்கவும், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கவும், நிலையான நிர்வாகம் அமையவும் மாநில அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களது கட்சியின் முதன்மை நோக்காகும். மத்திய அரசின் ஒத்துழைப்புடன் இக்கோரிக்கையை நிறைவேற்றவும், நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்து வரும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கரங்களை வலுப்படுத்தவும் இந்த ஆதரவு வழங்கப்படுகிறது. மேலும் தற்போதைய சூழலில் வாக்குகள் சிதறுவது மாநிலத்தின் ஸ்திரத்தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் தனித்துவ போட்டியிடும் முடிவை கைவிட்டு கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றிக்காக முழுமையாக செயல்பட தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள கட்சி தொண்டர்கள் முழு வீச்சில் களப்பணியாற்றி வெற்றியை உறுதி செய்வார்கள் என்றும் தெரிவித்தார். இந்த ஆதரவு அறிவிப்பை பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் வரவேற்று AKR தேசிய மக்கள் கட்சிக்கு தனது நன்றியை தெரிவித்தார். புதுச்சேரி காங்கிரஸ் திமுக விட்டுக் கொடுத்ததால் கூட்டணி பலவீனமடைந்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பாலகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சிகளிடையே நிலவும் விட்டுக் கொடுக்காத மனப்போக்கினால் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பலவீனமடைந்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ரெட்டியார்பாளையத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து பேசிய அவர் புதுச்சேரியின் தற்போதைய அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து தனது கவலையை வெளிப்படுத்தினார். தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்தும் நோக்கில் திமுக தலைமையிலான கூட்டணி ஒருங்கிணைந்து செயல்படுவதை சுட்டிக்காட்டிய அவர் புதுச்சேரியில் மட்டும் அந்த சூழல் தலைகீழாக இருப்பதாக குறிப்பிட்டார். காங்கிரஸ் மற்றும் திமுக தலைவர்களின் சுயநல போக்கினால் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியை வீழ்த்த வேண்டிய வாய்ப்பை தவறவிட்டதாக அவர் விமர்சித்தார். ஒரு கூட்டணியில் வெற்றி பெற வேண்டுமானால் ஒவ்வொரு கட்சியும் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்றும், ஆனால் புதுச்சேரியில் இரு கட்சிகளும் பரஸ்பரம் தங்களுக்குள்ளேயே போட்டியிட்டுக் கொள்வதுடன் மற்ற கூட்டணி கட்சிகளை எதிர்த்தும் களம் காண்பதை ஏற்க முடியாது என்று அவர் கூறினார். புதுச்சேரி லாட்சிப்பேட்டை தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி சாதனைகளை கூறி சாந்தி நகரில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். இவர் தற்போது தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளார். தாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகரில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினருடன் வீடு வீடாக சென்று அவர் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் அவர் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரச்சாரங்களை வாக்காளர்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கி ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். அப்போது முதல்வர் ரங்கசாமியின் பல்வேறு திட்டங்களை வாக்காளர்களிடம் எடுத்துக் கூறினார். பல இடங்களில் ஆரத்தி எடுத்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் பொதுமக்கள் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டியும் முதல்வர் ரங்கசாமியை வாழ்த்தியும் கூட்டணி கட்சியினர் கோஷம் எழுப்பினர். இதில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், மகளிர் அமைப்புகளின் நிர்வாகிகள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவரும் தங்கள் கட்சி கொடிகளை ஏந்தியபடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி பணி நிரந்தரம் செய்யாவிட்டால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என ஜிப்மர் தினக்கூலி ஊழியர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்ததால் 2வது நாளாக தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசு நிறுவனமான ஜிப்மரில் 547 தினக்கூலி ஊழியர்கள் கடந்த 25 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றனர். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். மேலும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஊழியர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் 2 முறை உத்தரவிட்டும் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு 90 நாட்களில் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் ஜிப்மர் நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டது. 3 மாதங்களாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்த ஜிப்மர் நிர்வாகம் தற்போது மேல்முறையீடு செய்திருப்பது ஊழியர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஜிப்மர் இயக்குநர் அலுவலகம் முன்பு ஒன்று சேர்ந்த ஊழியர்கள் அலுவலக வளாகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம் செய்யாவிட்டால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை குடும்பத்துடன் புறக்கணிப்போம் என எச்சரிக்கை விடுத்ததை சூப்பர் நிர்வாகத்தின் அட்மினிஸ்ட்ரேஷன் அதிகாரி ஹவாய் சிங், துணை இயக்குநர் ரங்கபாஷி, மருத்துவ அதிகாரி வினோத்குமார் ஆகியோர் உடன் பேச்சுவார்த்தை நடத்தி பெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் மீண்டும் ஊழியர்கள் தரையில் அமர்ந்த தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதி ஆட்டுப்பட்டி பகுதியில் அதிமுக வேட்பாளர் அன்பழகனை ஆதரித்து அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உப்பளம் தொகுதியின் தலைவர் டாக்டர் பாஸ்கர் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முதல்வர் என்ஆர் உத்தரவின் பெயரிலும் மாநில பொதுச் செயலாளர் NS ஜெயபால் அறிவுறுத்தல் பெயரில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அன்பழகனை ஆதரித்த அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உப்பளம் தொகுதியின் தலைவர் டாக்டர் பாஸ்கர் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் பிரபாகரன் கலந்து கொண்டார். நிர்வாகிகள் வெண்மதி, முரளிதரன், ஸ்டாலின், திலீப், அமுல்ராஜ், வின்சென்ட், நிலா, சுரேஷ், நந்தினி, பொன்னியம்மாள், சரோஜினி தேவி, ராணி மல்லிகா,
பாத்திமா, மகிமை ஆதித்யா, தேசிய தமிழ் விக்கி, இனியன் மதி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற மக்கள் கட்சி சார்பில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அரியாங்குப்பம், முதியார்பேட்டை, உருளையன்பேட்டை, தட்டாஞ்சாவடி உள்ளிட்ட 6 தொகுதிகளில் பேனாமுனை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக அரியாங்குப்பம் தொகுதி வேட்பாளர் கனக சுப்ரத்தினம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மக்கள் கட்சி வேட்பாளராக போட்டியிடும் அரியாங்குப்பத்தை சேர்ந்த கனக சுப்புரத்தினம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரி நாடாளுமன்ற மக்கள் கட்சி சார்பில் 6 தொகுதிகளில் போட்டியிடுவதாகவும், அதன்படி மாஹே, ஏனாம், அரியாங்குப்பம், முதலியார்பேட்டை, உருளையன்பேட்டை, தட்டாஞ்சாவடி உள்ளிட்ட 6 தொகுதிகளில் பேனாமுனை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், அரியாங்குப்பம் தொகுதிகள் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் செய்து முடிக்காமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் தொகுதி மக்கள் கடுமையான சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். மேலும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை, பெண்களுக்கான தொழில் முனைவோர் இல்லை மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளது. எனவே இந்த தொகுதியில் நான் பேனாமுனை சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். நாடாளுமன்ற மக்கள் கட்சி வெற்றி பெற்றால் அரியாங்குப்பம் தொகுதி மக்களையும் தேவைகளையும் தொகுதி வளர்ச்சிகளையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை செய்து முடிப்பேன் என்று தெரிவித்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஐயப்பன் தேங்காய்த்திட்டு பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நடைபெறவுள்ள புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஐயப்பன் போட்டியிடுகிறார். இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்த்திட்டு கிராமத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஐயப்பன் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நல திட்டங்களை எடுத்துக் கூறி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். 100% வாக்குப்பதிவு, இந்திய தேர்தல் ஆணையத்தின் செயலிகள், கண்ணியமாக வாக்குப்பதிவு போன்ற கருத்துக்கள் அடங்கிய போஸ்டர்களை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டார். எதிர்வரும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக மருந்துகளுக்கு வருகை தரும் பொதுமக்கள் மற்றும் உரக்கடைகளுக்கு வருகை தரும் விவசாயிகளை சென்றடையும் வண்ணம் வாக்காளர் விழிப்புணர்வு செய்திகள் அடங்கிய போஸ்டர்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது. 100% வாக்குப்பதிவு, இந்திய தேர்தல் ஆணையத்தின் செயலிகள், கண்ணியமான வாக்குப்பதிவு போன்ற கருத்துக்கள் அடங்கிய போஸ்டர்களை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டார். வெளியீட்டு விழாவில் புதுச்சேரி மாநில மருந்து வணிகர்கள் சங்க நிர்வாகிகள் அருளானந்தம், ரமேஷ், முருகானந்தம், மகேஸ்வரன், உரக்கடை உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் முனிபாபு, பிரவீன்குமார், சதீஷ் மற்றும் துணை மாவட்ட தேர்தல் அதிகாரி கண்ணபிரான் ஆகியோர் உடனிருந்தனர். வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்துடன் இணைந்து பணியாற்ற முன்வந்ததற்கு மாவட்ட தேர்தல் அதிகாரியை பாராட்டினர். நிகழ்ச்சியினை மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு பிரிவு ஏற்பாடு செய்திருந்தது. புதுச்சேரி ஏனாம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் மாபெரும் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. ஏனாம் என்டிஏ கூட்டணியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மல்லாடி கிருஷ்ணராவ் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக ஒரு மாபெரும் மோட்டார் சைக்கிள் பேரணியை நடத்தினார். இந்த மாபெரும் மோட்டார் சைக்கிள் பேரணி ஏனாம் எர்ராவ் கவர்னன்ஸில் இருந்து ஒரு சிறப்பு வாகனத்தில் தொடங்கியது. இதில் ஆயிரக்கணக்கானோர், அவரது குடும்பத்தினர், தொண்டர்கள், தலைவர்கள் மற்றும் ரசிகர்கள் பங்கேற்றனர். எஸ்பி தெரு, பிள்ளையாராக தெரு, கே சந்திப்பு, விஷ்ணாலயம் தெரு, பழைய ராஜீவ் நகர், ஜண்டா ஸ்தம்பம் சாலை, பீம் நகர், கனகலப்பேட்டை, கவுளபாலம் சந்திப்பு, கோபால் நகர், துமுழு சென்டர், மேற்றக்குராதி, ஆந்திரப்பேட்டை, அம்பேத்கர் நகர், பழைய பேருந்து நிலையம், குருச்சம்பேட்டை, தொம்புமேட்பேட்டை, சீதாராம நகர், தரியாலயத்திப்ப, கிரியம்பேட்டை, சாவித்திரி நகர் வழியாக சென்று மீண்டும் ஏனத்திற்கு திரும்பியது. இந்த நிகழ்வில் அவரது ரசிகர்களும் கட்சி தலைவர்களும் முக்கிய சந்திப்புகளில் அவருக்கு மாலை அணிவித்து வரவேற்றனர். வழியில் அவர் சாலையின் இருபுறமும் பேரணி நடத்தி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். தொகுதி முழுவதிலும் இருந்த ஏராளமான இருசக்கர வாகனங்கள் பேரணிக்கு வந்ததால் முக்கிய வீதிகள் மோட்டார் சைக்கிள்களால் நிரம்பி வழிந்தன. இந்த பேரி மோட்டார் சைக்கிள் பேரணி ஒரு வெற்றி பேரணியை நினைவூட்டுவதாக இளைஞர்கள் உணர்த்தினர். மல்லாடி கிருஷ்ணராவ் உடன் கட்டுப்பட்டிருந்த அந்த இருசக்கர வாகனங்கள் என்டிஏ கூட்டணி கட்சியின் கொடிகளை ஏந்தி சென்றன. இளைஞர்களை பொருட்படுத்தாமல் மக்கள் மல்லாடியுடன் பேரணியில் உற்சாகமாக பங்கேற்று அவர் மீதான தங்கள் அபிமானத்தை வெளிப்படுத்தினர்.
வாகன ஓட்டிகளுக்கு எந்தவித சிரமமும் ஏற்படாத வகைகள் உள்ளூர் தலைவர்கள் சாலையோரம் குளிர்பதான கிடங்களை அமைத்தனர். மோட்டார் சைக்கிள் பேரணிக்கு பிறகு என்டிஏ கூட்டணி வேட்பாளர் மல்லாடி கிருஷ்ணராவ் கட்சி தலைவர்கள், தொண்டர்கள், ரசிகர்கள் மற்றும் பெரிதும் ஆதரவளித்த அனைவருக்கும் தனது சிறப்பு நன்றியை தெரிவித்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் எம்பி தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வைத்திலிங்கம் எம்பி செயின்பால்பேட்டை, புதுப்பேட்டை பகுதியில் வாக்குகளை சேகரித்த பணிக்கான தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது பொதுமக்களை சந்தித்து ஆதரவு கோரி வரவிருக்கும் தேர்தல் வெற்றி பெற வாக்குகளை கை சின்னத்தில் அளிக்குமாறு கேட்டுக் கொண்டார். பிரச்சாரத்தின் போது மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு இருந்தது. இந்த பிரச்சாரத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். திருப்புவனை சட்டமன்ற தொகுதி செல்லிப்பட்டு கிராமத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு வீடுவீடாக சென்று வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டு அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் தேசிய ஜனநாயக கட்சியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா செல்லிப்பட்டு கிராமத்தில் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் கடந்த ஆட்சி காலத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியின் நலத்திட்டங்களான பெண்கள் உரிமை தொகை வழங்கல், முதியோர் உதவித்தொகை உயர்த்தி வழங்கியதோ, இலவச அரிசி, கோதுமை வழங்கியது, மாணவர்கள் நலன் மேம்படுத்திட நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது, குடிநீர் மற்றும் சாலை வசதிகள் மேம்படுத்தப்பட்டது என்பன போன்ற பல வளர்ச்சி திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வேட்பாளர் கோபிகாவிற்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுவையில் ஒரே நாளில் 3 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்து திறமையாக தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அமல்படுத்திய பணிக்குழுவினருக்கு தலைமை தேர்தல் அதிகாரி பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருகின்ற 9/4/2026 அன்று நடைபெறவுள்ளது. மாதிரி நடத்தை விதிமுறைகள் கடந்த 15/3/2026 அன்று மாலை முதல் அமலில் உள்ள நிலைகள், புதுச்சேரி யூனியன் பிரதேசம் முழுவதும் பறக்கும் படைகள் மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுக்கள் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றன. தேர்தல் சட்டங்கள் முறையாக கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கும் வாக்காளர்களை எந்தவிதத்திலும் கவரும் முயற்சிகளை தடுக்கவும் இக்குழுக்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன. புதுச்சேரியில் செயல்படும் பறக்கும் படை அணிகளுக்கு உடலில் அணியக்கூடிய கேமராக்கள் வழங்கப்பட்டு அவற்றின் நேரடி கண்காணிப்பு வசதி ஒருங்கிணைந்த தேர்தல் கட்டுப்பாட்டு மையம், தேர்தல் நடத்தும் அதிகாரிகளின் அலுவலகங்கள் மற்றும் தலைமை தேர்தல் அலுவலகங்களில் செயல்படுத்தப்பட உள்ளது. 25/3/26 தேதி மதியம் சுமார் 1 மணி அளவில் பெரிய கடை காவல் நிலையத்தை சேர்ந்த எஸ்ஐ முருகன், ஏட்டு இலக்கிய வேந்தன், காவலர் ஜெயசூர்யா ஆகியோர் அடங்கிய குழுவும், சிறப்பு பணிக்குழுவை சேர்ந்த ஏட்டுக்கள் அம்பேத்கர், பிரபாகரன், காவலர் விசு ஆகியோர் இணைந்து மேற்கொண்ட வழக்கமான சோதனையின் போது தனிநபர் ஒருவரிடமிருந்து 2015 730 கிராம் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பெட்டி மற்றும் பிற பொருட்களுடன் சேர்ந்து மொத்தம் எடை 2081.17 கிராம் ஆகும். இப்பறிமுதல் சட்ட நடைமுறைகளின்படி மேற்கொள்ளப்பட்டது. அதே நாளில் இரவு சுமார் 11:25 மணி அளவில் நிர்வாக நடுவர் அருணாச்சலம் தலைமையில் காவலர் திருமலை பாலகிருஷ்ணன், இந்திய திபெத்திய எல்லை பாதுகாப்பு படை உறுப்பினர்கள் குமுத் தாஸ் மற்றும் ஜுகம் சந்த் மற்றும் ராஜபவன் தொகுதி வீடியோ பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் அடங்கிய பறக்கும் படையினர் புதுச்சேரி நகர பகுதிகளில் தனிநபர் ஒருவர் எடுத்துச் சென்ற தங்க நகைகளை சோதனை செய்தனர். ஆய்வின் போது அந்த நபரிடம் 908.57 கிராம் நிகர எடை தங்க நகைகள் இருந்ததும், பெட்டியுடன் சேர்த்து மொத்தம் எடை 1141.50 கிராம் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த இரு சம்பவங்களிலும் சம்பந்தப்பட்ட நபர்கள் தங்க நகைகளின் சட்டப்பூர்வ உரிமையை நிரூபிக்கும் எந்த ஒரு ஆவணங்களையும் சமர்ப்பிக்கவில்லை. இதனால் தங்க நகைகள் நடைமுறைகளின்படி சாட்சிகளின் முன்னிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. மொத்தமாக 2924.300 கிராம் நிகர எடை, பெட்டி கவர் மற்றும் பிற பொருட்களுடன் சேர்த்து 3222.67 கிராம் எடையுடைய தங்க நகைகள் மற்றும் பொருட்கள் அனைத்தும் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் மற்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரி ஜி ஜித்திடம் சமர்ப்பிக்கப்பட்டது. அரசு கருவூலத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வருமான வரித்துறை விசாரணை மேற்கொள்ள கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இவ்விரு நடவடிக்கைகளிலும்
துரிதமாக விழிப்புணர்வுடன் திறம்பட செயல்பட்ட குழு தலைவர்கள் மற்றும் குழு உறுப்பினர்களை நேற்று 26/3/26 புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி மாதிரி நடத்தை விதிமுறைகளை திறம்பட அமல்படுத்தியதாக கௌரவித்தார். பாஜக அகில இந்திய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை ஆதரித்து காமராஜர் நகர தொகுதியில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். பாஜக அகில இந்திய மகளிர் அணி கட்சியின் தலைவர் வானதி சீனிவாசன் ஜோஸ் சார்லஸ் மார்டினை ஆதரித்து காமராஜர் நகர தொகுதியில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் போது விடுவிடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆதரவு கூறினார். குறிப்பாக லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளரான ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு தர்பூசணி சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். அவர் தனது பேச்சில் இந்த தொகுதியில் வளர்ச்சிப் பணிகளை விரைவாக முன்னெடுக்க வள்ளுவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் என்பதையும் மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் அவருக்கு இருப்பதையும் மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தும் மாற்று அரசியலை உருவாக்க வேண்டிய அவசியம் இருப்பதையும் வலியுறுத்தினார். மேலும் பொதுமக்களுடன் நட்பு சூழலில் உரையாடி பெண்கள், இளைஞர்கள் மற்றும் முதியோரின் கோரிக்கைகளையும் கவனமாக கேட்டறிந்தார். பல இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்ததுடன் மலர் தூவி உற்சாக ஆதரவை வெளிப்படுத்தினர். இந்த பிரச்சாரத்தில் பாஜக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் தொண்டர்கள் மற்றும் கூட்டணி ஆதரவாளர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். வானதி சீனிவாசன் நேரடி பிரச்சாரத்தில் காமராஜர் நகர தொகுதிகள் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு ஆதரவு அதிகரித்துள்ளது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி உடைந்து விட்டதாகவும் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் அழுக்க அரசியல் செய்ததாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி இந்தியா கூட்டணிக்குள் இருக்கும் கட்சிகள் ஒரே தொகுதிகளில் எதிரெதிரே போட்டி போடும் நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அவசர ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி முதலியார்பேட்டை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் தட்டாஞ்சாவடி தொகுதிகள் இருந்து வாபஸ் பெறவுள்ளதாகவும் அதே நேரத்தில் உழவர்கரை தொகுதிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் ஒரு செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் பேசும் பொழுது தட்டாஞ்சாவடி தொகுதியில் வாபஸ் பெற்று விட்டோம் என்றும் உழவர்கரை தொகுதியில் மட்டும் போட்டியிடுவதாகவும் ஃப்ரெண்ட்லி கண்டஸ்ட் என்ற புதிய கருத்தாக்கத்தை காங்கிரஸ் புதுச்சேரியில் உருவாக்கியுள்ளது. இது எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற உதவும். இது இந்தியா கூட்டணியின் ஒற்றுமையை சீர்குலைக்க வழிவகுக்கும் என்றார். கூட்டணியில் உள்ள திமுக தட்டாஞ்சாவடி தொகுதியில் நாங்கள் போட்டியிட ஒப்புக்கொண்டது. ஆனால் இந்த தொகுதியில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார். இன்று காலை வரை காங்கிரஸ் கட்சியின் வாபஸ் பெறுவார்கள் என எதிர்பார்த்தோம். ஆனால் அது நடக்கவில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தேர்தல் கார்னர் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேர்தல் வரலாற்றில் எப்போதும் இல்லாத வகையில் இந்த தேர்தலில் கூட்டணியில் உள்ள திமுக போட்டியிடும் தொகுதிகளிலும் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியே இல்லாத நிலை ஆகிவிட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக ஆகியவை போட்டியிடும் இடங்களில் அவர்களுக்கு ஆதரவளிப்போம். வைத்திலிங்கம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஏன் அவர் சட்டமன்றத்திற்கு போட்டியிட வேண்டும்? அதிகார பசி எல்லாவற்றிற்கும் கண்டிப்பாக காலம் பதில் சொல்லும். இந்தியா கூட்டணி காணாமல் போய்விட்டது. வைத்திலிங்கத்திற்கு எதிராக நாங்கள் வேலை பார்ப்போம். தமிழ்நாட்டிலும் கூட்டணிக்கு பிரச்சனையை ஏற்படுத்தியது காங்கிரஸ் தான். புதுச்சேரியிலும் கூட்டணி உடைந்ததற்கு காரணம் காங்கிரஸ் தான் என்றவர் புதுச்சேரியில் அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்வோம் எனவும் வைத்திலிங்கம் அழகு அரசியல் செய்து கொண்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மணவெளி தொகுதி தானம்பாளையம் பகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் ராமு விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் மணவெளி தொகுதியில் தமிழக வெற்றி கழக கட்சியின் வேட்பாளருமான ராமு தவளக்குப்பம் பகுதியில் உள்ள தானம்பாளையம் பகுதியில் சமூக சேவகரும் தமிழக வெற்றி கழக வேட்பாளருமான ராமு விசில் சின்னத்தில் வாக்களிக்குமாறு பொதுமக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த மணவெளி தொகுதி தலைவர் வசந்தகுமார் மற்றும் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் மேலும் ஊர் முக்கியஸ்தவர்கள், பெண்கள், இளைஞர் என திரளான பொதுமக்கள் பல கலந்து கொண்டு நகரில் ஒவ்வொரு வீடுகளாக சென்று துண்டு பிரச்சாரம் வழங்கி தமிழக வெற்றி கழக கட்சியினை ஆதரித்து விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என பொதுமக்களை கேட்டுக்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பாகூர் சட்டமன்ற தொகுதி குருவிநத்தம் பகுதியில் முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் பாபு சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் உள்ள முக்கிய நிர்வாகிகளை நேரில் சந்தித்து ஆதரவு கூறினார். அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை குருவிநத்தம் கிராமத்தில் வீடு சென்று ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக அப்பகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் வேட்பாளர் தியாகராஜனுக்கு பொன்னாடை அணிவித்து மலர் தூவி வரவேற்பு அளித்து பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர பகுதியில் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் என்ற தீவிர வாக்கு சேகரிப்பில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டும் வகைகள் வீடு சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது உள்ளூர் நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் பலரும் அவருடன் கலந்து கொண்டனர். அப்போது பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் கார்த்திகேயனுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவருடைய எளிமையான அணுகுமுறையும் மக்களுடன் நேரடியாக உரையாடிய விதமும் பொதுமக்களை கவர்ந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் இதேபோன்ற வாக்கு சேகரிப்பு நடைபெற உள்ளதாக உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் அவர் கேட்டுக் கொண்டார். ஓவன் டேல்ஸ் எனும் தலைப்பில் புதுமையான பேங்கிங் கண்காட்சி இல்லறவியல் துறை சார்ந்த காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள காஞ்சி மாமுனிவர் அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இல்லறவியல் துறை சார்பில் ஓவன் டேல்ஸ் பரிசோதனையாக காட்சி என்ற தலைப்பில் புதுமையான பேங்கிங் கண்காட்சி கணித வகுப்பறையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை நிறுவனத்தின் இயக்குநர் சசி காந்ததாஸ் திறந்து வைத்து மாணவர்களின் திறமையையும் படைப்பாற்றலையும் பாராட்டி இத்தகைய செயல்முறை அடிப்படையிலான கற்றல் முறைகள் மாணவர்களின் தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்துவதோடு தொழில் முனைவு திறனையும் வளர்க்கும் என்றார். இக்கண்காட்சியில் மோகா கேக், டெவில்ஸ் கேக், ஏஞ்சல் கேக், சாக்லேட் கேக், ஸ்பாஞ்ச் கேக், வாழைப்பழ கேக், ஆரஞ்சு ஸ்வீட்ஸ் ரோல், லெமன் டார்க்ஸ், பிரவுனிஸ் போன்ற பல்வேறு கேக் வகைகள் இடம்பெற்றன. மேலும் ஸ்வீட் பப்ஸ், பாக்கெட், குன்சான், பேக்கல், டோனட், குக்கீஸ், பிஸ்கட், மஃபின்ஸ் மற்றும் பீஸா போன்ற பல்வேறு பேக்கரி உணவுப் பொருட்களும் தயாரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டன. மொத்தம் சுமார் 36 வகையான பேக்கரி தயாரிப்புகள் மாணவர்களால் தயாரிக்கப்பட்ட இல்லறவியல் துறையின் சாப்ட் கோர் பேக்கிங் பாடத்திற்கான நடைமுறை பயிற்சிக்காக இக்கண்காட்சியில் வெளிப்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை இல்லறவியல் துறை உதவி பேராசிரியர் ரஜினி சனோலியன் ஒருங்கிணைத்து நடத்தினார். மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் மேடையாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது. இந்நிகழ்ச்சி திறன் சார்ந்த கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியது. வெளியூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சிவா ஜிஎன் பாளையம் பகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி வெளியூர் சட்டமன்ற தொகுதிகள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் திமுக மாநில அமைப்பாளர் சிவா நேற்று அத்தொகுதிக்குட்பட்ட ஜிஎன் பாளையம் பகுதிக்குட்பட்ட அய்யனார் கோவில், வெங்கடேஸ்வரா நகர், வள்ளியம்மை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது அப்பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் தாம் செய்த வளர்ச்சிப் பணிகளை பட்டியலிட்டும் துண்டு பிரச்சுரம் வழங்கியும் வாக்குகள் சேகரித்தார். பொதுமக்கள் மிகுந்த வரவேற்பு அளித்ததுடன் பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். வாக்கு சேகரிப்பின் போது திமுக நிர்வாகிகள் மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் உடனிருந்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதிகள் பாஜக வேட்பாளர் தீபாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வீடு சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் பல்வேறு அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் தீபாய்ந்தான் தனது ஆதரவாளர்களுடன் தாமரை சின்னத்திற்கு வீடு சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் பல கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நடைபெறவுள்ள புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற கூட்டணி கட்சியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து தொகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் உள்ள முக்கிய கட்சி நிர்வாகிகளை நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார். அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை ஆலமேடு கிராமத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பை துவக்கினார்.
ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து இப்பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் வீடு வீடாக சென்று துண்டு பிரச்சுரங்களை வழங்கி காங்கிரஸ் கட்சியின் சின்னமாக கை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அம்மா கோவில், சந்திர வசந்த நகர், பெரும்பாளம்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் என்ஆர் வேட்பாளர் ரவிக்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி புதுச்சேரியில் 16 இடங்களில் போட்டியிடுகிறது. மீதமுள்ள இடங்களில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகின்றன. இதில் வில்லியனூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக பொதுமக்களையும் முக்கிய பிரமுகர்களையும் சந்தித்து என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு திரட்டி வந்தார். இன்று வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ரயில்வே கேட், அம்மா கோவில், சதித்திரம், வசந்தபுரம், பெருமாளம்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரச்சுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், லஜக மற்றும் கூட்டணி கட்சியினர் உடன் சென்றனர். மேலும் பொதுமக்களிடம் ரவிக்குமார் பேசுகையில், கடந்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரியை வளர்ச்சி பாதைக்கு முதல்வர் ரங்கசாமி கொண்டு வந்திருக்கிறார். வில்லியனூர் தொகுதியின் வளர்ச்சிக்காக என்னை இங்கே வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார். ஜக்கு சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுடைய கஷ்டங்களை நான் நிறைவேற்றுவேன். வில்லியனூரை நம்பர் 1 தொகுதியாக அனைத்து அடிப்படை வசதிகளும் நிறைந்த தொகுதியாக உருவாக்குவேன் என்று அவர் கூறினார். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 13,265 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 242 ரூபாய். முதலியார்பேட்டையில் வெற்றி பெறுவது நிச்சயம், இல்லையேல் நாட்டை விட்டு வெளியேறுவேன். பாஜக வேட்பாளர் ஜான்குமார் சவால். திராவிட கட்சிகளும் கம்யூனிஸ்டுகளும் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் என்பதற்கு புதுச்சேரியே சிறந்த உதாரணம். பாஜக தலைவர் வானதி சீனிவாசன் பேச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஏகேஆர் தேசிய மக்கள் கட்சி ஆதரவு கடிதம். விட்டுக் கொடுக்காத மனப்போக்கினால் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பலவீனமடைந்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோபாலகிருஷ்ணன் சில விமர்சனம். ஒரே நாளில் புதுவையில் 3 கிலோ தங்கம் பறிமுதல். திறம்பட தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அமல்படுத்திய பணி குழுவினர்களுக்கு பாராட்டு. ஜோ சார்லஸ் மார்டினை ஆதரித்து அகில இந்திய பாஜக மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் வாக்கு சேகரிப்பு. காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்வோம். வைத்திலிங்கம் அழுக்கு அரசியல் செய்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சி சலீம் சாடல்.